ஆண்டவன் திருத்தலங்களால் திருவாய்மொழி, இந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானமான திருவாராயப்படி திருக்குறள் பிரான் பிள்ளான் அருள் செய்ததாவது. அடுத்தது சாத்தாட் சுவாமி வேதாந்த ராமாயண மகாதேவன் அருள் செய்ததான 24,000 படி சப்தார்த்தம், திருமணோபரிஷ தாற்பய ரத்னாவளி அர்த்தங்கள். இந்த திருக்குறளை ஆண்டவர் வேதாந்த ராமாயண மகாதேவன் அருள் செய்ததான பகவத் விசேஷம் எல்லாம் சேர்ந்ததாக இந்த ஆண்டவனுடைய ஒரு அனுக்கல் வெளியிடப்படுகிறது. இவை 4,000 அடியோங்கள் வாழ்வே, அதுதான் முக்கியம். மாதிரி போகக்கூடாது. இது இந்த புஸ்தகம் எதுக்கு வெளியிடுறதுன்னா, உபய வேதாந்த சாரம் நம்ம சம்பிரதாயத்திலே உபய வேதாந்தம் வேணும். உபய வேதாந்தம்னா இப்ப வேதாந்தத்துல பயமா கொடுத்தோம். உபய வேதாந்தம், உபய தேவ மனுஷியான்னு பேரு. அதனால உபயம்ன்றது திராவிட வேதாந்தம் என்ன, சம்ஸ்கிருத வேதாந்தம் என்ன, நமக்கு தான் இந்த விசிஷ்டாத்வைதத்துக்கு ஒரு தனி பெரும் பான்மை வளர்க்கிறது. அதனால அதுல கிருஷ்ண திருஷ்ணா தத்துவத்தை வெளியிட்டவர் சுவாமி நம்மாழ்வார். அதனால்தான் சுவாமி தேசிகனும் திருவால் தலை வைத்தோம் ஷடகோபன் அருளினாலே. அதனால்தான் பிரபன்ன ஜனசந்தான கூடஸ்தன்னு பேரு. அதனால்தான் இது கொண்டீங்கன்னா பகவத் விஷயம்னு பேரு. எல்லா பத்தியும் பகவான தான் பேசுறது. நவா வேதாசாஸ்திரம் பரயம்னாஸ்து நதெய்வம் கேசவாத் பரம்னா கெடுவாராயணம் எல்லாம் அப்படின்னா சுவாமி எப்ப பார்த்தாலும் கேசவம் கிளேசிஹந்தாரம் அப்பிரமேயம் அறிந்தவன்றான். அந்த மாதிரி கட்டங்களை போக்கக்கூடியவன் எம்பெருமான் அவன் விஷயமாகவே பாடினது. அதுல எந்த வித மாற்றமும் இல்லாத அதுல ஊற்றத்தோடு தேற்றத்தோடு பாடினார் சுவாமி. கேவலம் கேவல சப்தமானது உயர்ந்தத்தையும் சொல்லும் தாழ்ந்தத்தையும் சொல்லும். பகவத் பக்தி தான். அதனால்தான் இவருக்கு தனி ஏற்றம். இதுல ரகசியத்திலேய விவரணம், அர்த்த பஞ்சக விவரணம், அட்டாட்சர விவரணம் எல்லாம் பொருந்தி இருக்கு. ஒவ்வொரு ஆச்சாரியார்கள் பண்ண வியாக்கியானத்திலையும் எல்லாம் அனுசரித்து பார்ப்போமானால் இது நாராயண சப்த விவரணம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி வன்புகழ் நாரணன், வாழ்புகழ் நாரணன், தொல்புகழ் நாரணன் என்று சொல்லக்கூடியதான திவ்ய தம்பதி, சேஷி தம்பதி, சரண்ய தம்பதியை சொல்லக்கூடியதான ஒரு உயர்ந்த கிரந்தம் இந்த திருவாய்மொழி என்று சொல்லக்கூடியதான பகவத் விஷயம். ஆகியனாலே எல்லாரும் வாசித்து வழிபட்டு அவன் போக்கை கொழுத வேண்டும் என்றது நம்முடைய கடமை என்று சொல்லி இதை வித்தத்துக்கு வித்தீர்ணம் பண்றோம். வித்த வித்தீர்ணம் தான். அதனால அதை வாங்கி படித்து நல்வழி நாட வேண்டும் என்பது ஆழ்வாருடைய திருவுள்ளமும் ஆச்சாரியனுடைய திருவுள்ளமும் எம்பெருமானுடைய திருவுள்ளமும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய உத்தேசம் இந்த கிரந்தத்துக்கு இது பகவத்கீதை காலக்ஷேப கிரந்தம். அதனால காலக்ஷேபம் அந்தந்த ஆச்சாரிய நடத்துல பண்ணி எல்லாம் சத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆண்டவனுடைய திருவள்ளம். நிறைய வார்த்தை சொன்னேன். தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வுன்னு ஒவ்வொரு பாசனம் எடுத்த
புமான் கீதன்யம் சுகுணைரபுவன் ரெண்டு பத்தி முதல் ரெண்டு பத்தி ஆவலை கண்டாய் ஆவலை உடமை கண்டாய் ஆவலை காலக்ஷேபம் பண்றவாளுக்கு பண்ணினவாளுக்கு எல்லாம் தலகாணி வச்சு தூங்குறதுக்கு கிடையாது. கொஞ்சம் பெரிய எழுத்தா போட்டு கடைசி போட்ட எல்லாருக்கும் ஹை பிராபலம் ஹை பிராபலம் ஹை பிராபலம்